ஹாய் ஹலோ வெல்கம் டு லவ் டு லவ் மீடியா. இன்னைக்கு நான் டாப் 3 சினிமா நியூஸ் நான் சொல்ல போறேன். டீ குடிக்கிற கேப்ல டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இசைஞானி இளையராஜாவோட பர்த்டேங்க. பிறந்த நாள் தான் இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடுற விதத்துல தான் எல்லாருமே அவர் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 85 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் அவர் பாடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அன்னைக்கில் ஆரம்பிச்ச அவரோட பயணம் இப்ப வரையுமே தொடர்ந்துட்டு இருக்குங்க. அந்த காலத்து இயக்குநர்ல இருந்து இந்த காலத்து இயக்குநர் வரையுமே எல்லா கூடயும் ஒரு நட்பாகவும் அவங்களோட பாடல் இன்னுமே டாப் ஹிட்ல போயிட்டு இருக்கு. இப்ப என்னதான் ஜென்சி கிட்டுக்கு சாயா அபியங்கரோ அனிருத்தோ வந்தாலும் இசைஞானியோட பாட்டை கேட்டு நைட்டு தூங்குனா அது வேற லெவலா இருக்குங்க. அந்த மாதிரி பாட்டு கேட்டு தூங்காத ஆளுமே இங்க கிடையவும் கிடையாது. ஏதோ டிராவல் போறப்பயோ இல்ல தூங்குறப்பயோ இல்ல சாப்பிட்றப்பயோ சும்மா பேசியிருக்கிறப்ப டீ கடையில ஓடி இருக்கும் பாத்தீங்களா, அது கூட இசைஞானி இளையராஜாவோட பாட்டா தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஆரோட பிறந்த நாள் இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட 85வது ஆண்டுல நேத்தே அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப இருக்கிற ஜென்சி டேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இப்பதான் சைன் பண்ணியிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் கூட. அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தியாகராஜா சார் கூடயும் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் கூடயும் அவர் சைன் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த 3 படங்கள் அவர் லைன்ல வச்சிருக்காரு. ஏன்னா அவரோட பாடல்கள் எல்லாமே வேற லெவலா இருக்கும். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட படங்களும் 10,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களும் டேரக்டர்ஸுமே ஒரு 100 பேர் கூட ஒர்க் பண்ணியிருப்பாருங்க. எல்லாம் கூட உட்காந்து பேசி அவங்களோட ஐடியாஸை புரிஞ்சு பண்றதே பெரிய விஷயங்க. அப்படிப்பட்ட விஷயத்த இளையராஜா சார் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு எங்களோட லவ் டு லவ் மீடியாவோட சார்பா வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கோங்க சார். நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும், இன்னும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். செகண்ட், நம்ம பிரியங்கா மோகன் அதிபர் ஆயிட்டாருங்க. அதிபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தென்கொரியாவோட தூதுவரா மாறிட்டாங்க. தூதுவரா ஏன் அப்படி மாறினாங்கன்னு கேட்டா, இப்ப ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொரியால இருந்து வந்த அதிபர் எல்லாம் இந்தியா பார்வையிடுறப்போ இங்க பிரியங்கா மோகனோட கொரியா ரிலேட்டடான படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அது எல்லாருமே வேற லெவலா பார்த்தாங்க. அந்த படம் வேற லெவலா ஹிட் ஆனதுனால அது தியேட்டரிக்கல் ஹிட்டுங்கிறத தாண்டி தெலுங்குலையும் சரி ஓடிடிலையும் சரி பயங்கரமா ஹிட் ஆச்சுங்க. அந்த படத்தை இவர் பார்வையிட்டு இருக்காரு. அந்த பார்வையிட்டதுனால இந்த பொண்ணு நம்ம ஏதோ பண்ணுமேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு என்னன்னா, அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள் தான். பிரியங்கா மோகன் அவர்களுக்கு குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அவங்க மாளிகைக்கு கூப்பிட்டு விருந்தச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் சவுத் கொரியாவோட தூதுவர்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக்கு. ஏன்னா வெறும் நடிக்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு இவங்க மோஸ்ட்லி எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அங்க எங்க சொல்லி ப்ரெஸ் மீட்டிங் அவ்வளோ வரதில்லை. யாரோ படங்கள் மூலியமா ப்ரெஸ் மீட்டிங் கூப்பிட்டா போறதே தவிர்த்து தனியா இந்த விளம்பரத்துக்கு அந்த மாதிரி போய் டாம் தூம் பண்றதுனா ஆள் கிடையவே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு இப்படி இவ்வளவு பெரிய பதவி கொடுக்குறப்போ ஒரு பதட்டம் ஏற்படுச்சு. இருந்தாலும் ஒரு பெரிய ஆளு அவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்குறப்ப அவங்க மனசார ஏத்துக்கணும்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் வெல்கம் அண்ட் வாழ்த்துக்கள் மேம் உங்களோட அந்த பதவிக்கு. இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் நீங்க நடிக்கணும். லைன்ல அரசன் இருக்கு, அடுத்து மாரி செல்வராஜ் படமும் இருக்கு. அது அடுத்த நியூஸ்ல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எங்களோட மனதார வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. 3வது, நம்ம கைடுலகர் பிரியங்கா மோகன் சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்போல நடிக்க போறாங்க. அதுதான் மாரி செல்வராஜோட இயக்கத்துல மஞ்சநாத்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சேம் தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவங்களுக்கு நடந்த ஒரு கதையை பின்புலமா வச்சு எடுத்த கதை தான் மஞ்சநாத்தி. அது இன்னுமே எடுத்துட்டு இருக்காங்க. இதுல மெயின் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, பரையரும் பெருமாளை இணைஞ்ச கதிர் தான் இப்ப திருப்பி இணைய போறாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கதிரை ரீசெண்டா எந்த ஒரு படத்துலையுமே நம்ம பார்க்க முடியல. பிரச்சாரத்திலையும் சரி, இல்ல விஜய் பின்னாடி நிக்கிறப்பையும் சரி, இல்ல ஜெகதீஷ் வீட்ல இருக்கிறப்பையும் சரி, விஜய் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்ப கதிரை அங்கதான் பார்க்க முடியுது. கதிர் ப்ரோ இன்ன வரையும் ஒரு படங்கள்ல குறிப்பிட்ட படங்கள்ல பார்க்க முடியறது இல்லை. கடைசியா சுழல்ல ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஆளையே காணும். இப்போ மாரி செல்வராஜ் திருப்பி எடுத்திருக்காரு. இந்த கதைக்கு நீ தான்ப்பா கரெக்டா இருப்ப, சரி நீ வா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைடுலகருக்கும் என்னன்னா அவ்வளவா மலையாளத்துல ஹிட் கொடுக்கல. இந்த பக்கம் பிரியங்கா மோகனுக்கும் அந்த கொரியா படம் ஹிட் கொடுத்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அது இல்லாம அரசன் ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே அப்டேட்ல ஒரு 3 படம் லைன்ல இருக்கு. கைடுலகருக்கு அவ்வளோமா ஃபேமஸ் ஆகாதனால இப்போ இந்த படத்தில் திருப்பி கிராமத்து கதை சார்ந்து வந்திருக்காங்க. மேபி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு வந்திருக்காங்களான்னு தெரியல. நல்லா தான் இருக்கும் நம்பி வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மாரி செல்வராஜ் நம்மனா கைவிடப்படார் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க் மாரி செல்வராஜ் சார் வச்சிட்டாரு. அப்புறம் எல்லாமே ஹிட் தான். அந்த வரிசையில நம்ம மஞ்சநாத்தி மாரி செல்வராஜ் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார். உங்களோட படங்களோட வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டே இருங்க. நாங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு 3 சினிமா நியூஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஷார்ட்ஸுமே நான் நிறையா சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனல் உள்ளே போயிட்டு உங்களோட அன்பும் ஆதரவும் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.